தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவில் நம்ம ஒரு சித்தரை பற்றி பேச போகிறோம். இந்த சித்தர் நம்ம மனசில் என்ன இருக்குதோ அதை ஒரு செய்கைகள் மூலமாக வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் நடக்குதா இல்லையான்னு நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் இந்த ஜீவசமாதி கோயிலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த சித்தரோட பேர் என்னன்னு தானே கேட்குறீங்க? பின்னாக்கீசர் இல்லைன்னா தன்னாசி அப்பர்னு சொல்லுவாங்க. 2 பேர்களில் அழைக்கப்படுவார். இந்த பின்னாக்கீசர் அப்படிங்கிற இந்த சித்தருக்கு நாக்கு பிளந்திருக்கும். ஒரு நாக்கை உள்புறமாக மடக்கி வச்சுருப்பாங்க. ஒரு நாக்கை மட்டும்தான் உணவுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் பயன்படுத்துவாங்க. இன்னொரு நாக்கு அப்படியே மடங்கி இருக்கும். மேலே இருந்து அந்த அமிர்தம் வழிஞ்சு அதுலேயே அவங்க உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு புராணங்கள் இதிகாசங்கள்லாம் சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த சித்தர் சென்னிமலையில் ஜீவசமாதி ஆனாருன்னு சொல்கிறாங்க. அங்கேயும் ஒரு ஜீவசமாதி இருக்குது. ஆனால் கோயம்புத்தூரில் இந்த கொங்கு மண்டலத்தில் பெரிய நாயக்கம்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் செல்வபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த சித்தர் இன்னொரு தடவை ஜீவசமாதி ஆயிருக்காருன்னு ஒரு அதிசயமான விஷயத்த சொல்கிறாங்க. இது மேட்டுப்பாளையம் ரோடு போகிற வழியில் துடியலூர் பகுதியெல்லாம் தாண்டி பெரிய நாயக்கம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 3-4 கிலோமீட்டர் போனால் போதும் செல்வபுரம்ங்கிற இடத்துக்கு இந்த தன்னாசி அப்பரோட ஜீவசமாதி நம்ம அடையலாம். என்ன இதனோட வரலாறு அப்படின்னா, அப்போ முதல்ல ரொம்ப காடு மாதிரி இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரியோர் ஆலமரம், 1000 வருடங்கள் பழமையான ஒரு ஆலமரம். அப்போ இந்த சுவாமி, நம்ம தன்னாசியப்பர் சுவாமி அங்கே அன்ன ஆகாரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் சதா தியானத்திலே இருந்திருக்காங்க, தவத்திலே இருந்திருக்கிறாங்க. அங்கே ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்துட்டு ரெகுலராக பார்த்துருக்காங்க. இவர் அசையாமல் அப்படியே நாள் கணக்கில் தவம் இயற்றதை பார்த்துட்டு இந்த சுவாமி கிட்ட நம்ம போய் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான விஷயங்கள், அவங்க உடம்பு ஆரோக்கியத்துக்காகட்டும் இல்லைன்னா தேவைகளுக்காகவும் இந்த பொருள்தன்மை தேவைகளுக்காகவும் கேட்கும்போது அவங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துருக்கிறாரு. இப்படியே ஒரு பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரோட புகழ் எல்லா பக்கம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. நாள்பட மக்கள் அதிகமாக இவரை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தர்கள்னாலே மனிதர்களை இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டால் கண்டிப்பாக வெறுத்து தான் ஒதுக்குவாங்க. நானே இந்த உலக வாழ்க்கையை தள்ளிட்டு ஆன்மீக வாழ்க்கையில் ஞான நிலைக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், திரும்பி உலக வாழ்க்கையை கேட்குறீங்களாடான்னு அவங்க கேட்டுட்டு மறைஞ்சு போகிறது ஒரு சாத்தியமான நல்ல விஷயம்தான். அதே மாதிரி தான் சித்தரும் அங்கே காணாமல் போயிட்டாரு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெரியோர் ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குகையில் சித்தர் போய் சமாதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போவும் இந்த கோயிலில் நிறைய சிவலிங்கம் ஆகட்டும் மற்ற உபதெய்வங்கள்லாம் வச்சு நல்லா அருமையாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். இந்த ஸ்தலத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் நாளான்னைக்கு ஒரு இன்டர்வியூ போகிறேன். எனக்கு ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ. இந்த கம்பெனியில் தான் எனக்கு வேலை கிடைக்கணும், கிடைச்சா இந்த கம்பெனி தான் கிடைக்கணும், வேறு கம்பெனிக்கு நான் போக மாட்டேன், எனக்கு இது நடக்குமா நடக்காதான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சித்தரோட கோயிலுக்கு உங்களோட கைகளை, அந்த சித்தர் பெரியோர் ஆலமரத்துக்கு கீழே அவரோட சிலை வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து தரையில் உங்கள் கையை பாருங்கள், இந்த மாதிரி பரப்பி ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு அடி வச்சுக்கலாம், இல்லைன்னா 1 அடி வச்சுக்கலாம். உங்களோட மனசுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுட்டு இப்படி வச்சுட்டு கண்ணை மூடி அந்த சித்தரோட முன்னாடி உட்காந்து, சிலை முன்னாடி உட்காந்து, இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து நீங்கள் சித்தர்கிட்ட கேட்கணும், சுவாமி இந்த மாதிரி நான் நாளைக்கு இன்டர்வியூ போக போகிறேன், இதில் நான் செலக்ட் ஆவனா வெற்றி அடைவனா மாட்டேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆகலாம். சில பேர் அவங்களோட கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி நேரம் கூட ஆகலாம். உங்களோட கைகள் அப்படியே மெதுவாக ஊர்ந்து இப்படி ஒன்று சேர்ந்து ஒன்று மேலே ஒன்று டச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த காரிய சித்தி ஆகும். அந்த கை நகராமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காரிய சித்தி ஆகாது. இதை நான் கண்கூட பார்த்துருக்கிறேன். என்னென்னா, எனக்கு என்னோட வெல்விஷர் ஒரு அண்ணாவை அவங்க பொண்ணு என்னமோ மனசில் நினச்சிதுன்னு நாங்கள் அங்கே போயிருந்தோம். அப்போ அந்த பொண்ணு அந்த விஷயத்துக்காக கேட்டுச்சு. அந்த விஷயம் அடுத்த 2-3 மாதங்களே நடந்தது. நானும் கண்ணால் பார்த்தேன். இந்த உலகத்தில் இந்த மாதிரி சித்தர்கள் இருக்கக்கூடிய அதிசய உலகத்தில் நாம் இருக்கிறதே பெரிய விஷயம்தான். உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா நான் நம்புவேன் சித்தர்களோட இந்த சக்தி வேலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய இடம் இந்த தன்னாசி அப்பரோட ஜீவசமாதி கோயில். இதில் எப்படி வரணும் அப்படிங்கிற அட்ரஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பார்த்துட்டு ஒரு டைம் அந்த சித்தரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமா நடக்காத நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் எங்கே தெரிஞ்சுட்டு போங்க. நன்றி, வணக்கம், குருவே சரணம்.
எல்லாம் ஆரோக்கியமாக வாழுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.